பால்குடம். பால்குடம் வந்து ரிவர்ஸில் எடுத்துக்கொண்டு போயிடும். கணபதி கசங்கரியின் ப்ராப்பர்ட்டி மணியும் இவரும் இல்லையா, 2 பேரும் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையுண்டு. இன்றைக்கு சரியா என்ன நேரம், எத்தனாம் தேதி தேதியும் வருதில்லை, 6ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வெம்பிலி இந்த ஈலிங் ரோடில் நிற்கிறேன். 6ஆம் மாதமா 7ஆம் மாதமா 7ஆம் மாதம் என்ன 7ஆம் மாதம் 6ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வெம்பிலி லண்டன் வெம்பிலி இந்த ஈலிங் ரோடில் நிற்கிறேன். 2 ரோட்டை மெயினாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏனெண்டா ஈழபதீஸ்வரர் ஆலயத்தின் தேர் திருவிழா மெயினாக தேர் திருவிழா கப்பால் தேர் திருவிழாவை இங்கே உள்ள தமிழாக்கள் எப்படி கொண்டாடினோன்ட்டு பாருங்கள். அப்படி திருப்பையா இங்கே பாருங்கள், அப்படியே வெல்கம் ஜுவல்லர்ஸை காட்டுங்க. வெல்கம் ஜுவல்லர்ஸ் முதலாளி குமாரண்ணன், இந்தியாவில் சின்ன முதலாளி அம்மா கிட்டே புதுசாக வந்து நிற்கிறா. கோயில் சுவாமி அங்கே சுவாமி அங்கேருந்து வாரபடியாக எல்லா கடைகளுக்கு முன்னாடி தமிழ் இது வந்து இந்த ரோட்டு 90 விதமான கடைகள் வந்து தமிழாக்கள பிஸ்னஸ் இருக்கிறதால எல்லா கடைகளுக்கு முன்னுக்கும் வந்து இப்படி அர்ச்சனைகள் தேங்காய்கள் இந்த நேர்த்தியல் பாவங்களை கழிக்கிறதுக்கு தேங்காயெல்லாம் உடைச்சி கழிக்கிறதுக்கு குமாரண்ணன் வச்சுக்கிறார், தேங்காய் வச்சுக்கிறார். அதை விட அங்கால எல்லா கடைகள் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது. வாங்க எல்லா கடையிலும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து கணபதி கசங்கரி. அவையின் கசங்கரிக்கு முன்னால் எப்படி வச்சுக்கணும்னு பாருங்கோ. கணபதி கசங்கரியில் வேலை செய்கிற ஸ்டாஃப்கள் எல்லாம் வந்து ஃபோட்டோக்களும் செல்ஃபிகளும் எடுத்துக்கொண்டு ஜாலியாக நிற்கிறாங்க. கணபதியின் அடையாளம் மணிஞாக்கான இல்லை, கோலமெல்லாம் போட்டு கணபதி ஸ்டாஃப் இந்தியாவில் இவர் தான் கணபதி இந்த மெயின் ப்ராப்பர்ட்டி. ஆளை பார்த்து வைங்கோ. கணபதி கடையில் இவர் இல்லாட்டி கணபதி கடை இல்லை. எங்க மணியங்க மணிஞாக்கான இல்லை. அப்படியே இதுவும் கணபதி கடை தான். அப்படியே அங்கே நோக்கி நடப்போம். அதாவது கானா ரெஸ்டாரண்ட் பாம் பீச் பக்கம் நடந்தோம்னு சொன்னால் இந்த ராதி ஜுவல்லர்ஸ்காரரும் இதில் வந்து வச்சிருக்கணும். அவன் தேங்காய் எல்லாம் வச்சு நிறவுடம் வச்சிருக்கணும். அப்படி அங்கால அஜந்தா ஜுவல்லரி அடிக்கடி வீடியோ செய்திருப்பேன். அஜந்தா ஜுவல்லரி பாருங்க. அவன் ஸ்டாஃபும் வந்து மாலைகள் தேங்காய்கள் கொம்பகங்கள் இங்கே பாருங்க. லண்டன்லையும் கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லண்டனில் உள்ள பொம்பளை பிள்ளைகளும் கோலம் போடணும். ஒட்டு கோலம் இல்லையா, இவேதான் ஆக்கள். இந்தியாவில் ஆங்கிலோஷியன் டீ ஷாப், அதாவது மிஸ்டர் சிவானை வந்து சிவான் டீம் வந்து சர்வத் கரைச்சன் இருக்குது. அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பாம் பீச் ரெஸ்டாரண்ட்காரர் அவையும் அதே மாதிரி நிறவுடமெல்லாம் வச்சு அவையின் பக்தியையும் கொண்டாடுறதைக்காண்டி பாம் பீச் ரெஸ்டாரண்ட்காரர்கிட்ட நிறவுட செட்டப் எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்க. அப்படியே இங்கே சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. கடலை வடை, சர்வத், நெல்லிக்ராஸ், இந்தியாவில் பெஸ்ட் ஃபுட் காரட்டு, குத்து விளக்கு செட்டப் டீம் எல்லாமே எல்லா இடத்தையும் தேங்காய் தான். பாவம் கழிக்கிறது தேங்காய் தான் முழுதும் ஆடி சுடாக்கிறாட்டு. இது வந்து பழமையாக வீடியோ செய்திருப்பேன். ரித்விகா ஃப்ளவர் ஷாப்காரரும் வந்து நிறவடமெல்லாம் வச்சு இங்கே ரித்விகா ஃப்ளவர் ஷாப் ஓனரை பாருங்க. எல்லாம் பூக்கள் மாலைகள் எல்லாம் வச்சு ஜெகஜோதி கேட்டிய கிளி இங்கே சாந்தன் நினைக்கிறார். தம்பி ஓகே ஐயா, இங்கே அர்ஜுனை விற்கிறதுக்கா இல்லை என்ன இதில் விற்கிறதுக்கு இதில் வாங்கி அர்ஜுனை செய்ய வேண்டியா? ஓகே. வெஸ்டர்ன் ஜுவல்லரிஸ் பரவாயில்ல, ஒட்டு கோலம் இல்லை. யாரோ நல்ல கோலம் போடக்கூடிய ஒரு ஆள் இருக்கீங்க. நீங்கள் தான் போட்டிங்களா? நீங்கள் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. எல்லோரும் தேங்காய் தான் குமிச்சு வச்சுக்கிறீர்கள். வெஸ்டர்ன் ஜுவல்லரின்ற ஸ்டாஃப் இந்தியாவில் முதலாளி ஐயா வடிவா தான். வெஸ்டர்ன் ஜுவல்லரி சொல்கிறேன். இதை ஒரு என்ன நாங்கள் இருக்குது அன்பான கஸ்டமர் சர்வீஸாம் ரெண்டு அவே சொல்லி நான் சொல்லலையா? சரி, நானும் தான் சொல்கிறேன். நல்ல கஸ்டமர் சர்வீஸ். இந்த கடையும் வாங்க. தமிழாக்கள் பிஸ்னஸ்ன்றா எல்லோரும் பெறுவாங்க. அப்போ பாருங்கள் வெஸ்டர்ன் ஜுவல்லரி இந்த முன்பக்கம். ஆமாம், மலிவாரம் இல்லை. அப்படியா? நீங்கள் வந்து பாருங்கள். வெஸ்டர்ன் ஜுவல்லரியில் மலிவாரம் தான் வாங்கலாம். நானும் பாருணும் நாளைக்கு. முதலாளி மங்களகரமாக இருக்கார், பார்க்க ஆசையாக இருக்குது. முதலாளி எல்லாத்துக்கும் மேலே தரமான தங்க நகைன்னு சொல்லி அண்ணா சொல்கிறாரா? உங்களோட நபராண்ணா? அக்கா ப்ராப்பர்ட்டி தானா?
ஓகே, தேர் வந்து அப்படியே வந்துட்டுது ரோட்டுக்கு. நான் இங்கே முன்னுக்கு காட்டி கொண்டு வந்தபடியாக தேரை காட்டல. பாருங்க, சாமிக்கெல்லாம் பாதுகாப்பு பாருங்கள், உயர் பாதுகாப்புடான் சாமி வலிக்கிட்டு வரார். ஃபுல்லாக செக்யூரிட்டி கார்டு போட்டு, அதே மாதிரி நிறைய பொம்பளை பிள்ளைகள் வந்து ரிவர்ஸில் எடுக்கணும். என்ன சொல்கிறது, பால்குடம் வந்து ரிவர்ஸில் எடுத்துக்கொண்டு போயினோம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல மக்கள் கூட்டம் திரண்டு போய் நிற்குது. அதனால் ஐபிசிக்காரன் நேரடி வர்ணனை செய்திருக்கணும். மேளதாளங்களோட சிவபெருமான் வீதி உலாவாரார். ஹேண்ட்பேக் கொண்டு ரோட்டில் கிடந்து எடுத்தவன் அப்படின்னு சொல்லி அதை காட்டினோம். இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் செய்து இந்த முறை தேர்தலுக்கு முதலா கும்பாபிஷேகம் செய்து ஞாயிற்றுக்கிழமைன்றபடியா நல்ல க்ரௌட், சனம் நல்லா நிறைய நிற்குது. என்ன ஒரு பக்தி அப்பா இருந்தா, இப்படி ஒரு பக்தி மனா இருக்கணும். நண்பனா கண்டாரு உங்களோட நண்பனோ கண்டா ஊர் மாதிரி தேருக்கு பின்னாலேயே பஜனை எல்லாம் பாடின பாருங்க. திருவாரம் எல்லாம் பாடிக்கொண்டு போயிடும். பின்னுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸும் ப்ரைவேட்டாக புக் பண்ணிக்கணும்டா, மயங்கி விழுந்தா கொண்டா அவைகளை தான் காட்டி. என்ன க்ரௌட் பாருங்க. என்ன வேகமாக தேர் அடிக்கலாம் பாருங்க. மக்களை பாருங்க, எவ்வளவு மக்கள், ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறோம். வெம்பிலி ஈழபதீஸ்வரர் ஆலயம்.
பாருங்க இளம் யங் ஜென்ரேஷன் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாமே வந்து நிற்கிறாங்க கோயிலுக்கு பேரில் இருக்கிற படிகளை பாருங்க இளம் படிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு பக்கம் மாம்பழ பிள்ளைகள் மற்ற பக்கம் பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு விளக்கினா தண்ணீர் பந்தல் சேவை செய்யணும் கணபதி கேஷங்கரியினர் பாருங்க எல்லாருக்குமே ஜூஸ் குடிக்கணும் ஓ இவரை எடுக்க வேணாம்னு சொன்னார் அது 4 போது ஜூஸோட போறீங்க இல்லை என்னதான் தமிழாக்கள் பிஸ்னஸ் செய்தானே இப்படி ஒரு திருவிழா வரைக்கும் இல்லை இவ்வளவு தண்ணி ஜூஸை ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கல்ல அதில் பெருமை தான் அதில் ஒரு பெருமை தான் தமிழருக்கு மணி கணபதி கசங்கரின்ற ப்ராப்பர்ட்டி மணியும் இவரும் இல்லையா 2 பேரும் இல்லையா கடையை போட்ட வேண்டியான் அதுக்காகவே நாங்கள் நேர்த்தி வச்சுக்கிறோம் நீண்ட ஆயுளோட இவர் இருக்கணும் அப்படிதான் ஓ நீண்ட ஆயுளோட இருக்கிற மணி வைக்காண்டி நாங்கள் நேர்த்தி வச்சா தேங்காய் ஓடுது இல்லை தேங்காயம் மணால் அன்னைக்கு மணிக்கு மாண்டி வச்சிருக்கு நீண்ட ஆயுளோட இருக்கணும் மாட்டு இதில் பாருங்க தண்ணி பந்தல் சர்வீஸ் செய்யணும் அப்படின்னு வெல்கம் ஜுவல்லர்ஸு கிட்ட தேர்வர் வந்திருக்கு எல்லாரும் தேங்காய் எல்லாம் உடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் முதலாளியை பாருங்கள் வெல்கம் ஜுவல்லர்ஸ் முதலாளியை பாருங்கள் அவ்வளோ பக்தி பரவசமாக இருக்கிறாரு அஜந்தா ஜுவல்லரி பாருங்க அவன் ஸ்டாஃப் அவ்வளோ பேரும் கோயிலுக்கு வந்திருக்கணும் அதோட நேர்த்திக்குரிய தேங்காயல் முதலாளி இந்தியாவில் டீ கடைக்காரர் கடலை சர்பத் நெல்லிக்ராஸ் ஆள் தான் பலாலி சந்திரன் சொல்கிறது பலாலி ப்ராப்பர்ட்டி இதில் பொங்கலும் குடிக்கணும் எல்லாம் பொங்கல் குடிக்கணும் அங்கால அவல் குடிக்கணும் கொண்ட கடலை அப்படியே சர்பத் அப்படியே கொடுத்தா அங்கே பாயம் போட்டு விட்டீங்கன்னா சாப்பிட்டு படுத்துட்டு போகலாம் ஆங்கிலோஷியன் முதலாளி மெயின் சிங்கம் ஆள் தான் பாருங்க ஆள் ஒழுங்குபடுத்தலாம் இதை காட்டுறேன் எல்லாரும் கேட்பீங்க அஜந்தாவையே காட்டுறேன் அஜந்தாக்கங்களை நேர்ந்து விட்டுருக்குது அதனால் அஜந்தா வடிவாக காட்டுறேன் அஜந்தாக்காரர் சமூக சேவை செய்கிறாங்கன்றதை
அடுத்த மலையாளி ப்ராப்பர்ட்டி பாம் பீச் மேனேஜர் என்ன தாருங்களா என்ன பே பண்ணணுமா இன்னைக்கு எல்லாம் கோயில் தான் நீங்கள் எதுவும் பே பண்ண தேவை நல்லா இருக்கு எல்லாம் நல்ல சந்தோஷம். ஈலிக்கோட்டில் எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம். சிவபெருமான் வர்றது உலா வர்றது ஈலிக்கோட்டுக்கு மோட்சம் சாமி. இந்த சூழல் பாதுகாப்புக்காண்டி தேங்காய் சிரட்டியல் ரோட்டில் உடையாக கொள்ளாமல் இருக்கணுமெண்டாக்காண்டி ஒவ்வொரு கடைக்கு முன்னாலேயும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி ஒரு இதை வச்சு பாக்ஸை வச்சு அந்த பாக்ஸுக்கு தான் வந்து அடைக்கணும் பாருங்க. கடைசியா முதலாளியை விட்டாங்க செக்யூரிட்டி வாசல்ல. மற்றபடி 2 ரூபா மாசம் போடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க. கடைக்கு வந்தால் 2 ரூபா மாசம் பண்ணுங்க சர்வத்துன்னு கேட்டால். இன்றைக்கு தான் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. இன்றைக்கு மட்டும்தானே நாங்கள் குடிப்போம். இங்கே பாருங்க எந்த கப்பில் ஊற்றி கொடுக்குறாங்க. பழமையாக இந்த கப்பில் ஓட்டு 2 ரூபா மாசம் கொடுக்குறவங்க இன்றைக்கு அதே கப்பில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆளை பாருங்க, தமிழ் காவலர் இதான் எடுக்கிறதையா. தேர் திருவிழாவுக்கு மழை அடிக்க போகுது. மும்பை தோசா ஓனர்.
ஆளை பாருங்க, உடைக்கிற ஓசி தேங்காய் பெருமை வர. வணக்கம். தண்ணீர் பந்த சர்வீஸ் தான் நல்லா போகுது. வாழைப்பழம் இன்றைக்கு பட்டுத்தாலே ஃப்ரீயா தருவியல், 2 ரூபா ஆண்டுவியல். உங்கள்கிட்ட வாழைப்பழம் வாங்கி சாப்பிடலாம், இன்றைக்கு தான் சாப்பிடலாம். ஆனால் ஆங்கிலோஷியன் சிவானா வந்து இப்படி இந்த கப்பில் வந்துக்கிறார். எங்களுக்கு ஆள் சைஸை எந்த சைஸை பார்த்து வந்துக்கிறார். சாதாரணமாக இதை போய் நார்மல் நாளில் அவர்கிட்ட கடையில் வாங்கினா 3 ரூபா குடிச்சிடுவார். இன்றைக்கு ஒரு நாளாவது ஃப்ரீயாக குடிச்சிடுவோம். பரவாயில்ல, நல்ல அன்னாசி பழமெல்லாம் போட்டு டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கு ஃப்ரீயாக தந்தாலும் எப்படியும் இன்றைக்கு குடிக்க சால்றோம் கூடனாலும் கூடும். இன்றைக்கு ஃப்ரீயாக தந்தாலும் மற்ற நாளில் கடையில் காசை வாங்க குடிக்கும். நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, சூப்பராக. முதலாளி ஆள்தான், முதலாளி. சியர்ஸ். கடையில் 3 ரூபாயா? இங்கே ஃப்ரீ. இன்றைக்கு முடிஞ்சா முடிஞ்சு நாளையே போகக்கூடாது. ஒன்றுக்கு போய் எடுக்கிறதுக்கு போக முடியுது இல்லை, அவ்வளோ சனம் நிறைஞ்சு பேருக்கு. பெஸ்ட் ஃபுட் முதலாளியை பாருங்க. பாருங்க கார்னரை பாருங்க. கார்னர் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இந்த பிக் ஃபேனோ? ஓகே, பிக் ஃபேனோ. ஒரு நாள் பார்க்குறீங்களா? ஓகே, மிக்க நன்றி. ஓகே.